ஏய் நில்லு. என்ன கோயில்ல சாமி கிட்ட போய் என்னை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டு வந்தீங்களா? அத்த, நாங்க கோயிலுக்கு போனது சாமி கும்பிட, சாத்வீகம் பேசுறதுக்கு இல்ல. ஆமா, நீதான் நீதி தேவதையாச்சே, பொய் சொல்லவே மாட்டல்ல, அதனால நம்புறேன். என்ன கோர்ட்ல ஜெயிக்கணும்னு கோயில போய் வேண்டிக்கிட்டியா? அது ஆல்ரெடி ஜெயிச்ச கேஸ் தான், அதுக்குன்னு தனி வேண்டுதல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க விபூதி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மா, தங்கதுரையோடைய குழந்தைய பாத்துட்டு வந்தம்மா. அச்சு அசல் அவன் அப்பா போலவே இருக்காமா. அவன் புள்ள அவனை மாதிரிதாண்டா இருக்கணும், அவனை மாதிரி இல்லைன்னா தான் பிரச்சனையே. வர்ற வெள்ளிக்கிழமை காலேஜ் கட்டுறதுக்கான பூமி பூஜையை வச்சிருக்காராமா. ஆஹா, உன்கிட்ட சொல்ல சொன்னாருமா, நீ நேரா வந்து தங்கதுரைய ஆசீர்வாதம் பண்ணணுமா. தங்கதுரைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லாமையா? தங்கதுரை நம்ம வீட்டு புள்ளடா, அவனுக்கு என் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கு. என்ன தலை போற வேலையா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பூமி பூஜைக்கு நான் உன் கூட வரேன். நல்லா மேல மேல முன்னுக்கு வாடா தங்கதுரைன்னு மனசார வாழ்த்துறேன். ஓகே? டபுள் ஓகேமா. தங்கதுரை ஆம்பளை புள்ள பெத்த கையோட பூமி பூஜையும் வச்சிருக்கான். அடிச்சு தூள் கலப்புறான்ல. இங்க பார் கௌரி, என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், பல கேஸ்ல பணம் தான் ஜெயிக்கும். தங்கதுரை இப்ப பெரிய பணக்காரன். தேவையில்லாம இரும்பு கோட்டை மேல தலைய முட்டிக்காத. அதனால கோர்ட்டு பக்கம் போக கூடாதுன்னு மறைமுகமா என்ன மிரட்டுறீங்களா? மறைமுகமா என்னடி மறைமுகமா? ஃபேஸ் டு ஃபேஸே சொல்றேன். கோர்ட்டுக்கு போகாத, தோத்தும் போகாத. ஆமாண்டி, நீ தோப்ப. கண்டிப்பா என் மகன் அந்த காலேஜ கட்டி முடிப்பான். எது நடக்குமோ அதான் நடக்கும். இத நான் சொல்லல, கீத சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், எது நடக்குமோ அதான் நடக்கும். அதுதான் நடக்கும். நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு புரியல. இப்பவே அவசரப்பட்டா எப்படி? புரியும் போது புரியும், அதுவும் சீக்கிரமாவே புரியும். ஹலோ, நீ என்ன அவ பின்னாடியே போற? நீ என்ன அவளோட நிழலா? பாவம் உன் மருமக தெரிஞ்சே என் மகனை இழக்க போறா. உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சு அவ துடியா துடிச்சு உன்னை இங்கேயே தங்க வச்சிருக்காளே. அவளுக்கு நீ நல்லதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டியா? வேண்டாம், இது தப்பு, புருஷனுக்கு எதிரா போராடாதேன்னு நீ தடுக்க வேண்டாமா? பத்தியா இன்னும் உன் திருட்டு மொழி மாறவே இல்ல. அது எப்படி மாறும்? மாறாது. ஏன்னா நீ திருடன், அது மாறவே மாறாது. அப்புறம் இந்த வீட்டை நீயும் உன் மருமகளும் நல்லா ஆண்டுக்கங்க, அனுபவிச்சுக்கங்க. ஏன்னா 2 பேருமே சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறீங்க. கோர்ட்ல கேஸ் போட்டா முதல்ல அவ வெளியே போவா, பின்னாடியே இப்ப நீ நிழல் மாதிரி அவ பின்னாடி போன பத்தியா, அதே மாதிரி நீயும் போயிடுவ. உங்க 2 பேரோட நாட்கள் எண்ணப்படுது. Your days are counted.